الحمد لله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. யா அல்லாஹ், யா ரப்பு, யா ரஹ்மானே, உன்னுடைய வேதத்தை என் உள்ளத்திற்கு வசந்தமாக்கித்தா யா அல்லாஹ். எங்கள் பார்வையின் ஒளியாக ஆக்கிறதே யா அல்லாஹ். எங்கள் கவலையை அகற்றி எங்கள் துக்கத்தை எல்லாம் போக்கி எங்கள் அனைவருக்கும் மறுக்கிருபை ரஹ்மத் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த பணியை எங்களிடம் இந்த இபாதத்தை இந்த அமலை நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, நாங்கள் படிக்கக்கூடிய இந்த அழகான உன்னுடைய வசனங்களின் மூலம் எங்களுக்கு நல்லறிவை கூடிய அல்லாஹ், தெளிவை கூடிய அல்லாஹ், அல்லாஹ் புரிந்துணர்வை கூடிய அல்லாஹ். அதே போல நாங்கள் அமல் செய்து பிறருக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாக ஆக்குவை அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். சூரா முர்சலாத் 77வது அத்தியாயம். இதுல அனுப்பப்படுகிற ஒரு செய்தியை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். மக்காவுல இறக்கப்பட்டது. 50 வசனங்கள் கொண்டது இந்த அத்தியாயம். இந்த அத்தியாயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆஹ் தொடர்ந்து மறுமை நாளுடைய எச்சரிக்கை தான் ஒவ்வொரு அத்தியாயமுமே. இந்த இதுல எச்சரிக்கப்படக்கூடிய மறுமை நாளுங்கிறது வந்தே தீருங்கிற ஒரு முன்னறிவிப்பு. அந்த நாள்ல நடக்கக்கூடிய பயங்கரமான நிகழ்ச்சி. முன்னோர்கள் அழிக்கப்பட்டது, அற்பமானது ஒரு நீர்ல இருந்து மனிதன் படைக்கப்பட்டது, பூமி படைக்கப்பட்டு அதுல மலைகள் ஊன்றப்பட்டு எந்த நரக வேதனையை நம்ப மறுக்கிறாங்களோ அதை நோக்கி செல்லுங்கன்னு இறை மறுப்பாளர்கள்ட்ட மறுமையில கூறப்படக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அப்புறம் நரக நெருப்போட தன்மை, இரையச்சமுடையோர் மறுமையில அனுபவிக்கும் இன்பம், இப்படிப்பட்ட செய்திகள்லாம் இதுக்குள்ள இடம்பெறுது. வாங்க பார்க்கலாம். ஃபாசிலா சிஸ்டர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். தொடர்ந்து அனுப்பப்படுகின்ற காற்றுகள் மீது சத்தியமாக, பிறகு புயல் வேகத்தில் வீசுகின்றவற்றின் மீது சத்தியமாக, மேகங்களை பரப்புகின்றவற்றின் மீது சத்தியமாக, பிறகு அவற்றை துண்டு துண்டாக்க பிளக்குகின்றவற்றின் மீது சத்தியமாக, பிறகு இதயங்களின் இறைவனை உண்டாக்குபவை மீது சத்தியமாக, மன்னிப்பு பெறுவதற்காக அல்லது அச்சமூட்டி எச்சரிப்பதற்காக. எதை பற்றி உங்களிடம் வாக்களிக்கப்படுகின்றதோ அது திண்ணமாக நிகழக்கூடியதே. பிறகு நட்சத்திரங்கள் ஒளியிழந்து போகும் பொழுது, வானம் பிளக்கப்படும் பொழுது, மலைகள் தூள் தூளாக்கப்படும் பொழுது, இறை தூதர்கள் ஆஜராகும் நேரம் வரும் பொழுது அது நிகழ்ந்துவிடும். சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே, எப்படி அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணி சொல்லி காட்டுறான் பாத்தீங்களா? தொடர்ந்து அனுப்பப்படுற காற்று, புயல் பாருங்க. இப்ப எல்லாம் எர்த்குயிக் கண்ணு முன்னாடி ஒரு இடத்துல நடந்து பாக்குறோம். மேகங்கள் ஒவ்வொன்னு மேலேயும் எல்லாம் சத்தியம் பண்ணி அது துண்டு துண்டா போய் அதுக்கு பின்னாடி ஒரு காற்றுகளையும் மலைகளையும் அனுப்புறான்னு இது ஒவ்வொன்றையும் சத்தியம் பண்ணி அல்லாஹாலா சொல்லி காட்டுறான். இதயங்கள் இறைவன் நினைவை உண்டாக்கும் மீது சத்தியமாக இதெல்லாம் சொல்லி மன்னிப்புக்கு பெறுவதற்காக அல்லது அச்சமூட்டி எச்சரிப்பதற்காக எதை பற்றி நீங்க வாக்களிக்கப்பட்டிருக்கீங்களோ அது திண்ணமா நிகழக்கூடியதே. அந்த மறுமை நாள்ங்கிறது கண்டிப்பா நடக்கும்னு இத்தனை சத்தியமும் பண்ணி சொல்றான். இதுக்கு மேல மறுத்து வரப்ப பாத்துக்கரலாம்னு சொன்னா அவங்க அறிவாளியா, புத்திசாலியா, உண்மையிலே நல்ல மனிதர்கள் அப்படி சொல்லுவாங்களா? இல்ல. அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான், அந்த நேரத்துல நட்சத்திரம் எல்லாம் விழுந்து போகும், வானம் பிளக்கப்படும், மழை தூளா போயிரும், தூதர்கள் எல்லா லட்சத்துக்கு மேற்பட்டு வந்தாங்கல்ல எல்லாரும் வந்துருவாங்க. அந்த நாள்ல எந்த ஒரு காரியமும் பிற்படுத்தப்படாது. அந்த நாளுல தான் இதெல்லாம் நடக்கும். ஓகேடா, அடுத்து. எந்த நாளுக்காக இந்த காரியம் பிற்படுத்தப்பட்டுள்ளது? தீர்ப்பு நாளுக்காகத்தான். அந்த தீர்ப்பு நாள் என்னவென்று உமக்கு தெரியுமா? பொய்யென்று வாதிடுபவர்களுக்கு அந்நாளில் அறிவுதான். நாம் முன் சென்றோரை அழிக்கவில்லையா என்ன? பின்னர் அவர்களின் அடிச்சுவட்டில் தானே பின்வருவோர் என்றும் நடக்கச் செய்வோம். குற்றவாளிகளிடம் நாம் இப்படித்தான் நடந்து கொள்கின்றோம். பொய்யென்று வாதிடுபவர்களுக்கு அந்நாளில் அழிவுதான். என்ன, நாம் உங்களை அற்பமானதொரு நீரில் இருந்து படைக்கவில்லையா?
மேலும் அதனை பாதுகாப்பான ஓரிடத்தில் வைக்கவில்லையா ஒரு குறிப்பிட்ட காலம் வரை? இதோ பாருங்கள், நாம் இதற்கான ஆற்றல் உடையவர்கள் தாம். ஆம், நாம் மிக சிறந்த ஆற்றல் கொண்டவர்கள் தாம். பொய்யென்று வாதிடுபவர்களுக்கு அந்நாளில் அழிவுதான். நாம் பூமியை ஒன்று திரட்டி வைக்கக்கூடியதாக ஆக்கவில்லையா? உயிருள்ளவைகளையும் மறித்தவர்களையும் மேலும் மிக உயர்ந்த மலைகளை அதில் நாம் நாட்டவில்லையா? உங்களுக்கு சுவையான நீரை புகட்டவும் இல்லையா என்ன? பொய்யென்று வாதிடுபவர்களுக்கு அந்நாளில் அழிவுதான். இப்போது சொல்லுங்கள், நீங்கள் எதனை பொய்யென்று இருந்தீர்களோ அதன் பக்கம் செல்லுங்கள், 3 கிளைகளுடைய நிழலில் பக்கம். ஓகே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா நம்மள எல்லா இடத்துலயும் போன சூறாவிலையும் பார்த்தோம் இல்லையா? அதாவது உங்களை ஒரு அற்பமான ஒரு துளியில இருந்து தான் படைச்சோம். நீங்க இதை பார்க்க மாட்டீங்களா? நிறைய அதை ஆய்வுக்கு கொண்டு போகணும் இல்லையா? அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த செய்தியெல்லாம் எதுக்காக தாமதப்படுத்தி வச்சிருக்கோம்? அந்த தீர்ப்பு நாளுக்கு தான். அந்த தீர்ப்பு நாள் என்னன்னு தெரியுமா? யார் இதெல்லாம் நடக்காதுன்னு பொய் சொன்னாங்கல்ல, நம்பாம இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு அழிவை கொடுக்கறதுக்கு தான். நாம முன் சென்றோரை எப்படி அழிச்சோம்? ஃபிரௌனுடைய கூட்டத்தை அழிச்சோம், அது கூட்டத்தை அழிச்சோம், சமூக கூட்டத்தை அழிச்சோம். அதெல்லாம் உங்களுக்கு ஹிஸ்டரியா இப்ப இன்னைக்கு சொல்லி காட்டுறோம். நீங்க போயும் அந்த வாழ்ந்த இடங்களை பார்க்கலாம். அப்படி எல்லாம் நீங்க அவங்களுடைய அந்த விஷயங்கள்லாம், அழிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் கேட்கலையா, பார்க்கலையா? அப்படி இருந்தும் நீங்க என்ன செய்றீங்க? அவங்களுடைய அடிச்சுவற்றை பின்பற்றி நடக்கூடியவர்களா இருக்கிறீங்களே. குற்றவாளிகளிடம் நீங்க இப்படித்தான் நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சில விஷயங்கள் அப்படியே தொடர்ந்து சொல்றான். பொய்ன்னு சொல்றாங்களே, அவங்களுக்கு அந்த நாள்ல கேடுதான். அல்லாஹுடைய விஷயத்துல பொய்ன்னு சொல்றாங்களே, அவங்களுக்கு கேடுதான். எப்படி நம்ம சூரா ரஹ்மான்ல அல்லாஹ் கொடுத்த அற்புடையில எதை பொய் ஆக்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டது மாதிரி, இப்போ அல்லாஹாலா இந்த சூறாவுல 10 தடவை திரும்ப திரும்ப கேட்கிறான். நீங்க இப்போ அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் பொய்ன்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்கு தான் கேடு அப்படின்னு அல்லாஹாலா சொல்லிட்டு, உங்களை பாருங்க, சின்ன அற்பமான ஒரு துளியில இருந்து படைச்சேன், பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்புனேன், குறிப்பிட்ட காலம் அங்க வச்சிருந்தேன், அதுக்கு பின்னாடி உங்களை சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு மனிதனா நம்ம கொண்டு வந்தோமே, இது பொய்ன்னு சொல்றீங்களா? அப்படி பொய்ன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு அழிவுதான். அது மட்டும் இல்ல, இந்த பூமியை பாருங்க, அதை நம்ம ஒரு அழகான விரிப்பா உங்களுக்கு திரட்டி ஆக்கி வைக்கலையா? உயிருள்ளவங்களையும் மயத்தவர்களையும் எல்லாரையும் அதுக்குள்ள வச்சிருக்கேன்ல. உயர்ந்த மலைகளை பாருங்க, உங்களுக்கு அழகா உங்ககிட்ட வர்ற தண்ணீரை பாருங்க. இதுல எதை பொய்ன்னு சொல்லுவீங்க? இத பொய்ன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கேடுதான். இப்ப போங்க, நீங்க எதை பொய்ன்னு சொல்லிட்டு இருந்தீங்களோ அது இருந்தா இருக்கு பாருங்க, அதுல போங்க. இதுக்குள்ள 3 விதமான கிளைகள் உள்ள நிழல் இருக்குங்கிறான். என்ன நிழல் பாப்போம், படிங்க தவா. அது குளிர செய்யக்கூடியதும் அன்று, தீச்சுவாலையிலிருந்து காப்பாற்றக்கூடியதும் அன்று. அந்த நெருப்பு மாளிகைகளை போன்ற பெரும் பெரும் தீக்கங்குகளை கக்கும். அது குமுறி எழும் போது மஞ்ச நிற ஒட்டகங்களை போலிருக்கும். பொய்யென்று வாதிடுபவர்களுக்கு அந்நாளில் அழிவுதான். இது எத்தகைய நாளில் எனில், இதில் அவர்கள் எதுவும் பேச மாட்டார்கள். எந்த சாக்கு போக்கும் கூறிட அவர்களுக்கு வாய்ப்பளிக்க மாட்டாது. பொய்யென்று வாதிடுபவர்களுக்கு அந்நாளில் அழிவுதான். இது தீர்ப்பளிக்கும் நாளாகும். நாம் உங்களையும் உங்களுக்கு முன் சென்றவர்களையும் ஒன்று திரட்டியுள்ளோம். இப்போது உங்களால் ஏதேனும் சூழ்ச்சி செய்ய முடியுமெனில் எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்து பாருங்கள். பொய்யென்று வாதிடுபவர்களுக்கு அந்நாளில் அழிவுதான். ஓகே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல நீங்க போகக்கூடிய அந்த நிழல் இருக்குல்ல, அந்த நிழல் எப்படிப்பட்டது தெரியுமா? உங்களுக்கு குளிர்ச்சியவோ எதையுமோ கொடுக்காது. அந்த தீ சுவாலையில இருந்து உங்களை காப்பாற்றுறாது. அந்த நெருப்பு இருக்குல்ல, அதோட நிழல். யாழ்லா நீ காப்பாத்துறவே ரஹ்மானே. அந்த நெருப்பு எப்படி இருக்கும்டா, பெரும் பெரும் மாளிகை மாதிரியான தீ கங்க கக்குமா. நம்மளுடைய நெருப்பு கங்குகள் எப்படி இருக்கு நம்ம பாக்குறோம் இல்லையா? ஒரு சின்ன சின்ன ஒரு அளவு துண்டு துண்டா இருக்கும் இல்லையா? பெரும் பெரும் மாளிகை மாதிரி ஒவ்வொரு கங்கும் அங்க கக்கும்னா, அப்ப அது எவ்வளவு பெரிய தீ ஜுவாலை வீசக்கூடிய ஒரு பெரிய கிடங்கா இருக்கும், இல்ல குழியா இருக்கும், என்னன்னு தெரியல. யா அல்லாஹ், யா ரப்பே ரஹ்மானே, எங்களை இதுல இருந்து பாதுகாத்துடலாம் அல்லா. எங்களை சந்ததிகளை எல்லாம் பாதுகாத்துடலையா அல்லா. பொய்ன்னு சொல்றதுல இருந்து எங்களை பாதுகாத்துடலையா அல்லா. அப்போ அங்க அப்படி குமுறி எழுந்து இப்ப மஞ்ச நிற ஒட்டகங்க மாதிரி போல அந்த நெருப்புகள்லாம் இருக்கும். நீங்க இது பொய்ன்னு சொன்னீங்க, அப்பனா உங்களுக்கு கேடுதான், அழிவுதான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, அந்த நாள் இருக்குல்ல, அதுல
அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க, எதுவுமே பேச முடியாது, சாக்கு போக்கு சொல்ல முடியாது, வாய்க்கு அவங்களுக்கு அதுக்காக வாய்ப்பே கொடுக்காது. அப்படி இருக்கக்கூடிய அந்த நாள்ல இதெல்லாம் போய் நீங்க சொன்னீங்களா, அப்ப உங்களுக்கு அழிவுதான். அது தீர்ப்பளிக்கக்கூடிய நாள். உங்களையும் உங்களுக்கு முன்னால் சென்றவர்களையும் ஒன்று திரட்டக்கூடிய நாள். இப்போ உங்களால என்ன சூழ்ச்சி செய்ய முடியும்? எனக்கு எதிரா சூழ்ச்சி செஞ்சு பாருங்க. ஒண்ணுமே செல்லுபடியாகாது. அப்ப இதெல்லாம் பொய்ன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கேடுதான். அடுத்தது. இரையச்சம் கொண்டோர் இன்று நிழல்களிலும் ஊற்றுகளிலும் தங்கி வாழ்கின்றார்கள். மேலும் அவர்கள் விரும்பும் பழங்கள் அவர்களுக்காக உள்ளன. நன்கு உண்ணுங்கள், பருகுங்கள். நீங்கள் செய்து கொண்டிருந்த செயல்களுக்கு பரிசாக நாம் நல்லவர்களுக்கு இத்தகைய கூலியை தாம் வழங்குகின்றோம். பொய்யென்று வாதிடுபவர்களுக்கு அந்நாளில் அழிவுதான். உண்ணுங்கள், சுகம் அனுபவித்துக் கொள்ளுங்கள் சில நாட்களுக்கு. உண்மையில் நீங்கள் குற்றவாளிகள் தாம். பொய்யென்று வாதிடுபவர்களுக்கு அந்நாளில் அழிவுதான். அல்லாஹ்வின் திருமுன் அடிபணிந்து விடுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள் அடிபணிவதில்லை. பொய்யென்று வாதிடுபவர்களுக்கு அந்நாளில் அழிவுதான். இனி இதற்கு பின் இந்த குர்ஆனுக்கு பின் எந்த வாக்கின் மீது தான் நம்பிக்கை கொள்ள போகின்றார்கள்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இரையச்சம் உடைய மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய அந்த அழகான அந்த வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத எவ்வளவு அழகா சொல்றான் பாத்தீங்களா? ஏற்கனவே சொல்லியாச்சு முன்னாடி. இருந்தாலும் திரும்பவும் அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் அஞ்சி வாழக்கூடிய அந்த முத்தகீன்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க நிழல்கள்ல இருப்பாங்க, ஊற்றுகள்ல இருப்பாங்க, விரும்பக்கூடிய பழங்கள சாப்பிடுவாங்க. நீங்க நல்லா சாப்பிடுங்க, குடிங்க. நீங்க அழகான செயல் செஞ்சுட்டு இருந்தீங்க. எல்லாம் வஞ்சி வாழ்ந்தீங்க, உண்மைப்படுத்துனீங்க. அப்போ அதுக்கு பரிசு தான் இது. சுப்ஹானல்லாஹ். நம்ம நல்லவங்களுக்கு இப்படித்தான் கூலி கொடுப்போம். இன்ன கதாலிக்க நஜ்ஸில் முஹ்ஸினீன். அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு இதெல்லாம் பொய்ன்னு சொல்றீங்களா? அப்படிப்பட்டவங்களுக்கும் அழிவுதான். இதெல்லாம் பொய்ன்னு சொல்லி மறுக்க போய் தானே, அட நீங்க எப்பயோ நடக்க போறத நீங்க நம்பி நீங்க வேண்டாம் அமல் செஞ்சுட்டு போங்க, நாங்க கிடைச்ச சந்தோஷத்தை மிஸ் பண்ண மாட்டோம் நீங்க என்ஜாய் பண்றாங்க இல்லையா? ஆனா அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழ்ந்தவங்க கஷ்டத்திலயா இருக்காங்க? அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட் இல்லையா? அவங்களுக்கு துனியாவுல இருக்க சந்தோஷத்தையே அல்லாஹ் தஆலா குடுக்கலையா? தப்பா வழங்கிட்டு சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அற்புதமான வாழ்க்கையை கொடுத்திருக்கான். அது மட்டும் இல்ல, அந்த இடத்துல சொல்றான், நீங்கள் உண்ணுங்கள், சுகத்தை அனுபவிச்சுக்கோங்க கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு சாப்பிடுங்க, குடிங்க, எல்லாமே செய்யுங்க. சுகமும் அனுபவிக்குங்க. ஆனா அது கொஞ்ச நாள் தான். ஏன்னா உண்மையிலே நீங்க குற்றவாளிகளா இருக்கீங்க. பொய்ன்னு அல்லாஹ்வுடைய வசனங்களை வாதிடக்கூடியவர்களா இருக்கீங்க. நாளைக்கு அல்லாஹ்வுக்கு முன்னாடி பணிந்து வருவீங்க. ஆனா அந்த பணிவு, அந்த அடிபணிறது ஏதாச்சும் உங்களுக்கு பலனை குடுக்குமா? இல்ல. அல்லாஹ்வுக்கு முன்னாடி நீங்க பணிஞ்சிருங்கன்னு சொன்னா, நீங்க பணியறதும் கிடையாது. அப்போ உங்களுக்கு பொய் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அழிவுதான் ஏற்படும். இனி இதுக்கு பின்னாடி இந்த குர்ஆன உங்களுக்கு நம்ம இறக்கி வச்சதுக்கு பின்னாடி, இவங்க அந்த வாக்க நம்பாம, நம்பிக்கை கொள்ளாம இருக்கக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. எங்க போறாங்க? எங்கேயும் முடியாது. கொஞ்ச நாளைக்கு சுகத்தை அனுபவிச்சுக்கலாம். முந்தைய வசனத்துல சொன்ன மாதிரி. அதுக்கு பின்னாடி அழிவு, கேடு, நரகம், வேதனை, தண்டனை இதுதான். யா அல்லாஹ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எங்களை பாதுகாத்தருள்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ கொடுத்த இந்த குர்ஆன், இந்த வாக்கு இதை உண்மைப்படுத்தி யா அல்லாஹ் அழகான முறையில நாங்கள் செயல் செய்து நீ சொன்ன இந்த பரிசுகளை கிஃப்ட்டுக்கு உரிய மக்களா எங்கள் அனைவரையும் ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.